Indian recipes unki நம்ம channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது multigrains தலியால பண்ணக்கூடிய ஒரு உப்புமா. இதுல வந்து நம்ம vegetables ஓட சேர்த்து பண்ண போறோம். சோ அந்த தலியா பிடிக்காதவா கூட வந்து விரும்பி சாப்பிடுவா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் வந்து இத கடாயில பண்ண போறது இல்ல. டைரக்ட்டா குக்கர்ல வெச்சு பண்ணிடலாம். ஆயில் போட்டுண்டிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சு. கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வாசனை வந்து சூப்பரா இருக்கும். இப்போ நான் இன்னைக்கு வந்து கேபேஜ், டொமேட்டோ, அப்புறம் வந்து வெங்காயம், கேரட், கேப்சிகம், அப்புறம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுருக்கேன். இதெல்லாம் ஒன்றாவே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிடலாம். நான் வந்து இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கார்லிக்கே வந்து போட்டுக்கலாம். இஞ்சி தனியாக, கார்லிக் தனியாக கட் பண்ணி சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த மல்டிகிரெயின்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா வாஷ் பண்ணி 2 to 3 டைம்ஸ் நல்லா தரோவாக வாஷ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ½ an hour சோக் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் எடுத்துன்றதில் வந்து வீட் தலியா இருக்குது, அப்புறம் 2-3 மில்லட்ஸ் இருக்குது, அப்புறம் கொஞ்சமாக ஓமம் இருக்குது, மூங் தால் இருக்குது, அப்புறம் இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற இந்த மல்டிகிரெயின்ஸும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா எல்லாத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மல்டிகிரெயின்ஸ் நான் 1 கப் அளவு எடுத்துட்டேன் இல்லையா, அதனால் நான் வந்து கிட்டத்தட்ட 2.5 கப்ஸ் விட போகிறேன் நான். இது வந்து ஒரு சிம் டு மீடியமில் வச்சு ஒரு 3-4 விசில் உங்கள் குக்கரை பொறுத்து அண்ட் உங்கள் குவான்டிட்டி பொறுத்து வந்துடுத்துனா நம்மளோட மல்டிகிரெயின்ஸ் உப்புமா ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட உப்புமா ரெடியாக எடுத்து இந்த ஸ்டெப் வந்து பில்குல் ஆப்ஷனல் தான். நம்ம வந்து நெய் வந்து நான் ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். அதில் இந்த கசூரி மேத்தி போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம சாட்டே பண்ணிவிட்டு இந்த உப்புமாவில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சூப்பரான ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டெப் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இது வெஜிடபிள்ஸ் போட்டு சாட்டே பண்ணுறதே இந்த கசூரி மேத்தி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்புமா வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா நான் 2.5 டம்ளர்ஸ் விட்டேன் இல்லையா 1 கப்புக்கு, நீங்கள் வந்து 2 டம்ளர்ஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சரியாக வரும். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.